நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, ஹாய், பாய் பாய். இப்படி போக சொல்லி உங்ககிட்ட சொல்லி கொடுத்தது யாரு கேக்கே? அது வந்து நான் இல்ல அது நான் பிரியாணி கிட்ட அவங்களோட மெசேஜ் சொல்லதான் வந்தேன். இல்ல பாட்டி, அது நான் முதல்ல வேணான்னு தான் சொன்னேன். அப்போ வாவின் தான் சொன்னா. யாருடைய பேர் முதல்ல எழுதணும்? அஸ்வினா. பாவினோட ஐடியா தான். ஓ, ஐடியா மட்டும் தான் அவன் கொடுத்தான் பாட்டி. மத்த எல்லாமே நான் தானே செஞ்சேன். புடவை கட்டினேன், அப்புறம் இங்க பாரு அஜய், இங்க பாரு கிருஷ், நீங்க ரெண்டு பேரும் செய்யறது ரொம்ப தப்பான வேலை. ஆனா பாட்டி, நாங்க செஞ்சது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அத்தை என்ன கல்யாணம் பண்ணிக்கவே ரெடி ஆயிட்டாங்க. இங்க பாரு, இவ்வளவு நேரமா உன்னை அவங்க பாராட்டிட்டு இருந்தாங்க. இனிமே இந்த குறும்பு வேலையெல்லாம் செஞ்சா நாங்க சும்மா இருக்க மாட்டோம். ரெண்டு பேரும் மேல போங்க. இன்னொரு விஷயம், சின்னாவை கீழே வர சொல்லுங்க. இத பத்தி சின்னாவிட்டையும் நான் பேசணும். சரி சொல்றேன். பாட்டி சாரி, ஐ லவ் யூ பாட்டி. அம்மாக்கு பாருங்க, திரும்ப ஒரு முகத்தை பார்க்க நான் தயாரா இல்ல. என்ன தொந்தரவு செய்யறதுல அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷம். அஸ்வின் திரும்பவும் கீழே வருவாரு, அப்புறம் இதய துடிப்பும் வேகமாயிடும். சின்னாவுக்கு இப்ப என்ன ஆச்சு? இந்த மாதிரி வேலையெல்லாம் அவ இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லையே. பாட்டி, எங்க தேடியும் அஸ்வினை காணோம். நான் அவரோட ரூம கூட தேடி பார்த்தேன். அட, அப்புறம் எங்க போயிட்டாங்க? அம்மா, உங்களுக்கு கோடான கோடி நன்றிமா. நீங்க பண்ணிருக்கிறது நல்ல வேலை. அவர் யாருக்கும் கிடைக்கவே கூடாது. ஹரிபிரகாஷ், நீங்க சின்னவ எங்கேயாவது பாத்தீங்களா? அவர் வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேம்மா. என்கிட்ட சொல்லாம எங்க? சின்னதா வந்திருப்பான். அட சுமிதா, வாங்க. வணக்கம். உள்ள வாங்க. கல்யாண பொண்ணு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே மேடம். நீங்க போங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. சின்ன ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? கல்யாண பொண்ணு யாரு? கல்யாண பொண்ணு நீங்க தானே? உங்களுக்கு மெகந்தி போட தான் நான் வந்திருக்கேன். அக்கா, இதோ இந்த டிசைன். அங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் மை மெஹந்தி, அப்புறம் கிழிஞ்ச புடவை அக்காக்கு போடலாம். நான் சொல்றது பிரியாவை பத்தி. முதல்ல மாமியார், அதுக்கப்புறம் மருமக. ஹலோ, ஹாய், பாய் பாய். மனோரமா, சுமிதா வந்திருக்கிறது பிரியாவுக்கு மருதாணி போடுறதுக்கு. இதுல என்ன இருக்கு? மாப்பிள்ளையோட ஒன்லி மதர் நான் தானே. மன பொண்ணை விட நான் தான் ரொம்ப ஸ்பெஷல். மனோரமா,
இந்த மருதாணி டிசைன் நல்லா இருக்குல்ல, இந்த டிசைன்லாம் கல்யாண பொண்ணு கையில போடுறதுக்காக. எல்லாரும் அவங்க கையில நல்ல டிசைனை தான் போட்டுக்கணும்னு நினைப்பாங்க. நான் மட்டும் அப்படி போட்டுக்கணும்னு நினைக்க கூடாதுன்னு வேற ஒரு டிசைனை நான் எதுக்கு போட்டுக்கணும்? இதையே எனக்கு போடுங்க. மனோரமா போதும். அத்தம்மா, சும்மா இந்த டோன்ல பேசி என்ன மிரட்டுறதை நிறுத்துங்க. நான் வந்து உங்களோட நியூலி வெட் மருமக இல்ல. நீங்களும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள்ல உங்களை மாதிரியே நானும் மாமியார் ஆக போறேன். அத்த, நீங்க பரவாயில்லங்க, நீங்க முதல்ல மாமியாருக்கே மருதாணி போட்டு விடுங்க. அதுக்கு இல்லம்மா பிரியா. பாட்டி, எல்லாரும் மருதாணி போட்டதுக்கு அப்புறமா நான் போட்டுக்கிறேன். ஏன்னா ராத்திரியெல்லாம் நான் கையில மருதாணி வச்சுக்கணும்ல. போடுங்க போடுங்க. சுருதிக்கு ஒரு கையில போட்டு முடிச்சாச்சுன்னா நான் சுருதிக்கும் பிரியாவுக்கும் அந்த புடவையே காட்டணும்னு நினைக்கிறேன். அஞ்சலி பிரியாக்காக ரொம்ப ஸ்பெஷலா தயார் பண்ணியிருக்கா. இது உங்களோட ஃபேவரட் கலர் இல்ல? ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படின்னா, சென்னையா இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சவங்களை பத்தி தெரிஞ்சுப்பேன். அதோட உங்களோட அவருதான் சொன்னாரு. புடவை ரொம்ப நல்லா இருக்கு அஞ்சலி. நல்லா இருக்குன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கணும்னா இந்த புடவையே பிரியா கட்டிக்கிட்டு வரணும். ஆமா பாட்டி, நீங்க சூப்பரா சொன்னீங்க. எழுந்துருங்கக்கா, சீக்கிரம் வாங்க, எழுந்துருங்க. ஸ்ருதி வாங்க வாங்க, இங்க வாங்க. சூப்பரா இருக்குக்கா, இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. அம்மா நீங்களும் பாருங்க, அஞ்சலி அக்காவுக்காக ரொம்ப நல்ல புடவை வாங்கியிருக்காங்க. அப்படின்னா பிரியா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே நீங்க ரிசப்ஷனுக்கு கட்டிக்கோங்க, சரியா? ஆமால, உண்மையா சொல்றேன் பிரியா, இந்த புடவை உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. பாத்துக்கிட்டே இருங்க, இந்த சிகப்பு புடவையில பிரியா ரொம்ப அழகா இருக்க போறா. சின்னாவோட போன் இப்போ நாட் ரீச்சபிள்னு வருது. இந்த சின்ன அப்படி எங்க போயிருப்பான்? என்னாச்சுமா? சின்னாவுக்கு போன்ல எனக்கு கிடைக்கலையா? அது அத என்னன்னு சொல்லுவாங்க? எஸ்எம்எஸ் அத அனுப்ப வேண்டியதானே. அத பார்த்த உடனே அவரே போன் பண்ணுவாரு. நான் இது வரைக்கும் 3 மெசேஜ் அனுப்பிட்டேன். ஆனா சின்ன ஒரு மெசேஜ் கூட ரிப்ளை பண்ணல. அவன் இது வரைக்கும் என்கிட்ட இப்படி பண்ணதே இல்ல. நான் கவலைப்படுவேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். பேசாம அந்த பையன்கிட்ட பேசி பாரு. அதான் சின்னாவோட ஆபீஸ்ல வேலை செய்யறான்னு அந்த பையன். அமர், சரி, நான் ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேக்குறேன். ஒருவேளை ஆபீஸ்ல இருந்து நம்பர் கிடைக்கலாம். ஹலோ, ஹாய், பாய் பாய். நீங்க எல்லாரும் இங்க பிரசன்டா தான் இருக்கீங்களா? உங்க எல்லார்கிட்டயும் நான் என்னோட புடவைய பத்தியும் ஜுவல்லரி பத்தியும் ஒரு ஐடியா கேட்கலான்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதங்க வைங்க, தள்ளி வைங்க. இங்க பாருங்க, ரிசப்ஷன்ல நான் இந்த ரெட் கலர் சாரியை கட்டிக்கணும்னு நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். இது எப்படி இருக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ அமர், நான் தான் அஞ்சலி பேசுறேன். அங்க சின்ன இல்ல, அது வந்து அஸ்வின் ஆபீஸ்ல இருக்கானா? அப்படியா? சரி,
உங்களுக்கு ஏதாவது தெரிய வந்ததுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்ன அஞ்சலி, அஸ்வின் கிட்ட நீங்க பேசுனீங்களா இல்லையா? இல்ல ஸ்ருதி, அவ ஆபீஸ்லயே இல்லையா? சின்ன இது வரைக்கும் இப்படி பண்ணதே இல்ல. இப்போ எங்க போயிருப்பா? அஞ்சலிமா, இதோ வரேன் பாட்டி. என்னாச்சு அவருக்கு? முதல்ல போனை தான் எடுக்கல, இப்ப போன் நாட் ரீச்சபிள் இருக்கு. ஆபீஸ்க்கும் போகல. அப்படின்னா எங்க போயிருப்பாரு? நீங்க எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறீங்க. நான் அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கவே நீங்க கண்ணு முன்னாடியே வரக்கூடாதுன்னு. உங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு இஷ்டம் இல்ல. ஆனா நான் அப்படியெல்லாம் சும்மா தானே சொன்னேன். என்னம்மா இதெல்லாம்? நான் தான் தெரியாதனமா இப்படியெல்லாம் உங்ககிட்ட வேண்டினேன். தயவு செஞ்சு என் வேண்டுதலை நிறைவேற்றிடாதீங்க. ஆனா பாய் நாட். நான் ஏன் இந்த புடவைய கட்டிக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்றீங்க? இது ரொம்ப சீப்பா இருக்கா என்ன? இல்ல ஸ்டைலிஷா இல்லையா? மனோரமா, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ பண்றது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? முதல்ல நீ பச்சை கலர் புடவை தானே கட்ட போறேன்னு சொன்ன. என்ன பேசுறீங்க அத்தம்மா? முதல்ல பார்த்த கிரீன் புடவை ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தோணுச்சு. நான் மாப்பிள்ளையோட அம்மாங்கிறதுனால அந்த மாதிரி கிராண்டா ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டி இருக்கு இல்லையா? இந்த ரெட் கலர் போட்டோகிராஃப்ல கூட ரொம்ப அழகா தெரியும். என்ன மதுமதி, என்ன சொல்றீங்க? ஆனா அத்தை, உங்களுக்கு அந்த பச்சை கலர் சேரி ரொம்ப அழகா இருக்கும். போதும். நான் ஒரு தடவை ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன்னா என்னோட பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஐ ஆல்வேஸ் வாண்டட் ரிசப்ஷன்ல இந்த சாரியை தான் கட்டிக்கணும்னு நினைச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் அட்வைஸ் கேட்டதெல்லாம் போதும். அட ஹலோ, ஹாய், பாய் பாய். நீ இந்த புடவையை தான் கட்டிக்க போறியா? அதை கிழிஞ்ச புடவை அது வந்து பிரியா, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த புடவை. ஆனா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, இவ்ளோ காஸ்ட்லியான புடவைய உன்னால மேனேஜ் பண்ண முடியுமா? இல்ல நான் எதுக்கு கேக்குறேன்னா, இந்த புடவை ரொம்ப வெயிட்டா இருக்குல்ல, அதான். உனக்கு சாதாரணமா காட்டன் புடவை கட்டியதுன்னு பழக்கம் இருக்கும். அத பத்தியெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை மனோரமா. இவ சின்ன பொண்ணு தானே, எப்படியாவது சமாளிச்சிருவா. ஆனா ஒண்ணுங்க, வயசு அதிகமானவங்களால இந்த வெயிட் எல்லாம் தாங்க முடியாது இல்ல? ஆமா, நாம இப்போ வெளியே போகணும். பிரியாவுக்கு மருதாணி வைக்கணும்ல. வாங்க பிரியா. வாங்கக்கா. என் கூட வாங்க. வாங்க. அப்படியா? இல்லையா? சரி. நீ சும்மா பதறிட்டு இருக்காத அஞ்சலி. ஏதாவது வேலையில இருந்திருப்பான். அவன் கிளம்பி போய் 2 மணி நேரம் கூட ஆகல. இல்ல அப்படி என்ன பிஸியாவே இருக்க போறான் பாட்டி? அவனோட அக்காக்கு ஒரு மெசேஜ் கூட அனுப்ப முடியாதா? நீங்க எங்க போயிட்டீங்க அஸ்வின்? இங்க வா அஞ்சலி, என் பக்கத்துல வா. இங்க வந்து உட்காரு. இங்க பாரு அஞ்சலி, எல்லாத்துக்கும் இப்படி பதறிட்டு இருக்காத. அந்த சிகப்பு புடவையோட எந்த நகை போட்டுக்கிட்டா நல்லா இருக்குன்னு பாரு. எந்த செட்டை நம்ம பிரியாவுக்கு தரலாம்? அடக்கடவுளே, நான் மறந்தே போயிட்டேன். நம்ம பிரியாவுக்கு நான் ஒரு ஹாரத்தை கொடுக்கலாம்னு நினைச்சேன். அத்தம்மா,
இங்க பாரு அஞ்சலி, இந்த ஆரம் என்னோட ரெட் புடவை கூட ரொம்ப செட் ஆகும்னு நினைக்கிறேன். கரெக்டா? அஞ்சலி, நான் இப்ப சொன்னது இந்த நெக்லஸ பத்தி தான். அஞ்சலி அவருக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் லைன் கிடைக்கவே இல்ல. ஒருவேளை எனக்கு போன் லைன் கிடைச்சாலும் நான் அவர்கிட்ட என்ன சொல்றது? வாட் தானா? இல்ல அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஆனா இப்ப எனக்கு இப்ப எதுக்கு தேவையில்லாத கவலை? இப்ப என்ன ஆயிடுச்சு? நான் தானே அவர்கிட்ட சொன்னேன் இங்க இருந்து போயிடுங்கன்னு. அவர் முகத்தை கூட பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்படி காணாம போங்கன்னு அஸ்வின் கிட்ட சொல்லல. இங்க பாருங்கம்மா, நான் சொன்னது எல்லாம் நீங்க உண்மையாக்கிடாதீங்க. அஸ்வின் எங்க போயிட்டாருன்னு தெரியல. தயவு செஞ்சு நீங்க சீக்கிரமா திரும்பி வாங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்னோட ஆரத்தை இந்த பொண்ணுக்கு கொடுக்க விரும்புறீங்களா? மனோரமா, இந்த ஹாரம் ஒண்ணு உன்னோடது கிடையாது. இந்த குடும்பத்தோட ஹாரம். உன்னோட கல்யாணம் முடிஞ்சு நீ இந்த வீட்டுக்கு வந்தப்ப அன்னைக்கே எல்லா விபரத்தையும் சொன்னேன். இது இந்த குடும்பத்தோட பரம்பரை நகைன்னு சொன்னேன்ல. ஒவ்வொரு மாமியாரும் தன்னோட மருமகளுக்கு இந்த ஹாரத்தை கொடுக்கணும். என் மாமியார் எனக்கு கொடுத்தாங்க, நான் உனக்கு கொடுத்தேன். இப்ப நீ இந்த ஹாரத்தை உன் மருமக பிரியாவுக்கு தரணும். இப்ப இந்த ஹாரம் பிரியாவுக்கு சொந்தமானது. கொண்டா. சூப்பரா இருக்கே பாட்டி. இந்த ஹாரம் அக்காவுக்காகவா? ஸ்ருதி, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? திஸ் திங் அண்ட் எவ்ரிதிங் எல்லாமே உங்க அக்காது தான். என்னோட பியூட்டிஃபுல் சன், என்னோட பியூட்டிஃபுல் நெக்லஸ் எல்லாமே உனக்கு தான். இந்த வீட்ல எனக்கு நீ எந்த வேல்யூ இல்லாம போயிடுச்சு. ஹலோ, ஹாய், பை பை. பாட்டி, இந்த ஆரம் எனக்கு வேண்டாம். நீங்க அத்தம்மா கிட்டே கொடுத்துருங்க. ஆமா பிரியா, சாதாரணமா எப்பவும் வயசு பொண்ணுகளை விட நீ எப்பவுமே பொறுமையா நடந்துக்குவ. ஆனா இந்த ஹாரம் என்னோடதும் இல்ல, மனோரமாவோடதும் இல்ல. இது நம்ம குடும்பத்தோட சொத்து. என்னைக்காவது ஒரு நாள் ஓ மருமக வரும்போது அவளுக்கு நீ இதை தரணும். இந்தாம்மா, இது இப்போதைக்கு ஓ சொத்து, வாங்கிக்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. சின்ன ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவர் போன் எடுக்கலன்னா அதுக்கு நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? இங்க பாருங்கம்மா, அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப கூட போன் எடுக்கல. ஆனா அவர் போனை எடுத்தாலும் நான் அவர்கிட்ட என்ன சொல்றது? யோசிக்க என்ன இருக்கு? நான் அப்படி நடந்துக்கிட்டது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். நான் சொன்ன வார்த்தைக்கு அந்த அர்த்தம் கிடையவே கிடையாது. நீங்க ஏன் எங்கேயோ போயிட்டீங்க? உங்க முகத்தை பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கல அஸ்வின். உண்மையா சொல்றேன், தயவு செஞ்சு நீங்க திரும்ப வாங்க. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அஸ்வின். அவ்வளவுதான், இது மட்டும் சொன்னா போதும். போன் எடுத்தோன்னு இது சொல்லிடலாம்.